நம்ம விஜய் வந்து மாமி என்ன வந்துட்டு போன மாதிரி இருக்கு அப்படி சொல்லி காவேரி கிட்ட கேட்கறாங்க. காவேரி அதுல ஒன்லயே மாமி வந்து ஸ்வீட் பண்ணாங்க கொடுத்துட்டு போனாங்க அப்படி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜய் வந்து அவ்வளவுதானே வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம காவேரி இல்லைங்க, எங்க சொந்தக்காரங்களா தங்க வீடு வேணுமா, அது மட்டும் நம்ம அந்த வீட்டுல தங்கி இருக்கோம்ல, எனக்கு அது டிஸ்டர்பா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நம்மள காலி பண்ண சொல்லிட்டு போனாங்க அப்படி சொல்றாங்க. இதை கேட்டேன் விஜய் வந்து மாமி அப்படி சொன்னாங்க, உண்மை சொல்ல காவேரி அப்படி சொல்லி கேட்கறாங்க. ஆமாங்க, நான் இதுக்குங்க போய் சொல்ல போறேன், மாமி தான் அப்படி சொல்லிட்டு போனாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நம்ம போய் விஜய் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய் வந்து மனசுல நினைக்கிறாங்க, அடி பாவி எல்லாமே நீ சொல்லிட்டு மாமி மேல பழியா போடுற, எதுக்கு அந்த வீட்டோட காலி பண்ண சொல்லி நினைச்சிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு மனசுலயே குழப்பத்தோடு இருக்காங்க. அது மாதிரி நான் உடனே போய் மாமிகிட்ட போய் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொன்ன உடனே நம்ம காரி அதெல்லாம் வேண்டாங்க, நான் பாதுகாக்க காலி பண்ண முடியாது நான் சொல்லிட்டேன் அப்படி சொன்ன உடனே நீ சொன்னிய காலி பண்ண முடியாதுன்னு அப்படி சொல்லி கேட்கறாங்க. நான் எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன் காவேரி, எதுக்காக போய் சொல்றேன் அப்படி சொல்லி கேட்டோன்னே நம்ம காவேரி அப்படியே தலைக்கு தொங்க விட்டுக்கிட்டு இல்லைங்க நான் ஒரு முடிவு பண்ணி அது மட்டும் நம்ம பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட நம்ம காவேரி சொல்றாங்க. கேட்டோன்னே விஜய் வந்து எதுக்காக உனக்கு திடீர்னு இந்த முடிவு, அது மட்டும் இல்லாம அதான் வந்து ஏற்கனவே சொல்லிக்கணும் கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நீ எதுக்கு பைத்தியக்காரத்தனமா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க, அது மட்டும் நம்மளுக்கு இங்க இருக்குதான் கரெக்டா இருக்கும், பாட்டியோட உடம்பு கண்டிஷனை பொறுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, பாட்டி கண்டிஷன் இப்போ சரியாயிட்டு பாட்டி இப்போ எவ்வளவு பரவாயில்ல, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தீரட்டு வந்துட்டு இருக்காங்க, நான் பாத்துக்கிடுறேன், நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பி இங்க இருந்து காலி பண்ணிட்டு அங்க போன்னு சொல்லாத, அங்க போனா உனக்கும் மரியாதை இருக்காது, அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைக்கு மரியாதை இருக்காது, உனக்கு உன்னை மரியாதை நினைச்சு, அது மட்டும் இல்லாம நீ காவிரி தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு உன்னை யாரு ஏத்துக்கிறாங்களோ அந்த வீட்டுல நான் இருக்க முடியும், தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்காத, அது நீ மறந்துடு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விஜய் போயிடுறாங்க. எல்லாம் கவனிச்சு நம்ம காவிரி வந்து மனசுலயே செம்ம டென்ஷனா உட்காந்து என்ன இவரு இவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காரு, எப்படியாவது அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் சொல்லிட்டு நான் எவ்வளவு பிளான் போட்ட பிறகு எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம விஜய் வெளியே கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் மனசு விட்டு பேசிட வேண்டியதான். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்லி எப்படியாவது விஜய் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. நம்ம காவேரி நினைச்ச மாதிரி விஜய் ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு போறான். ஹோட்டல்ல கூட்டிட்டு போனா விஜய் வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம காவேரி வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணல சொல்லி நம்ம விஜய் கிட்ட கேட்கறாங்க. விஜய் வந்து உடனே அதான் நான் ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படி சொன்ன உடனே நம்ம விஜய் வந்து நேதோட ஆர்டர் கூட அப்படி சொல்றாங்க. உடனே நம்ம காவேரி எனக்கு பிடிச்சது எல்லாமே நீங்களே ஆர்டர் சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன என் மனசுக்கு எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா இப்போ நான் ஒன்று சொல்ல வர அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்க அப்படி சொல்கிறாங்க. திக்கிட்டுன்னு விஜய் வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு என்ன நினைக்கிற எல்லாமே எனக்கு புரியுது காவேரி, ஆனால் அது வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு சரி வராது அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. கேட்டோன்னா காவேரி வந்து அதெல்லாம் சரி வருங்க, தேவையில்லாமல் நீங்கள் மனசுப்பட்டு குழப்பிக்காதீங்க, அன்னைக்கு எனக்கு அங்கே என்ன அவமானமும் வராது, நான் பார்த்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாலே போதும், உங்களை அந்த வீட்டை வந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டு எனக்கு விட்னஸ் போகவே மாட்டுக்குது, நீங்கள் பேசாமல் தாத்தா படிக்கிட்ட போய் சேர்ந்து வாழ்ந்துடலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி கூப்பிட்றாங்க. விஜய் வந்து நீ எதுக்காக சொன்னதே சொல்லிட்டு இருக்கு, அது மட்டும் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாலும் பேசாமல் எல்லாத்தையும் நீ மறந்துடு காவேரி அப்படி சொல்லுங்க. எதுக்காக நீ இவ்வளோ பிடிவாத பிடிச்சிட்டு இருக்க, உன்ட்ட ஏதாட்டும் சொன்னாங்களா யாராட்டும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி நடந்த விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு பாட்டி கூட்டிட்டு போன போற தாத்தான்ட்டு பேசினாரு, தாத்தா வந்து உன்னை பழையபடி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா சொல்லி கேட்டாங்க, நானும் உங்கள்கிட்ட கேட்காம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் விஜய் அந்த வீட்டுக்கு நான் எப்படாண்டு கூட்டிட்டு வந்தேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு இப்படி சொன்ன நம்ம விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்கிட்ட கேட்காம நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ற, அது மட்டும் இல்லாம நீ என்ன ப்ராமிஸ் பண்ணலாம் அந்த வீட்டுக்கு நாங்கள் வர முடியாது காவேரி, நீ அங்க வந்தாலுமே உனக்கு மரியாதை இருக்காது, தேவையில்லாம பிரச்சனை தான் அதிகமாகும், தேவையில்லாம உனக்கு பாட்டுக்கு சண்டை வரும், அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நீ நம்ம வீட்டுல இங்கேயே இருக்கலாம், நீ நான் வேணா அப்பப்போ போயிட்டு வரலாம், அப்புறம் என்ன உனக்கு வேணா நீ பார்த்துட்டு மட்டும் போ, அங்கேயே பருமண்டா இருக்க மாதிரி நினைக்காத காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. இது கேட்டோன்னு காவேரி வந்து அப்போ நீங்க என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்க விஜய் அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி கண்களையும் கேட்கறாங்க. உடனே விஜய் வந்து நம்ம காரோட கையை பிடிச்சுக்கிட்டு இங்க பாரு காவேரி, நான் உனக்காகவும் நம்ம குழந்தைக்காக தான் ஒன்னொன்னு யோசிச்சு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த வீட்டில் வந்து நீ இருந்த பிறகு உனக்கு ஏதாட்டும் மானக்கூட அது மட்டும் இல்லாமல் அவமாரி எதுவும் நடந்துச்சுனாலும் தாங்கிக்க முடியாது, நம்ம குழந்தையால தாங்கிக்க முடியாது, தேவையில்லாம எதுக்கு நீ இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்க, எல்லாம் நல்லதே நடக்கும், நான் பார்த்துக்கிறேன், தனியை விடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவிரிக்கு தைரியம் கொடுக்குறாங்க. ஆனா காவிரியும் எப்படியாவது விஜய் பழையபடி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காவிரி நினைச்சு நடக்குமா என்ன, விஜய் காவிரி பழையபடி அந்த வீட்டுக்கே போக போறாங்களா, நம்ம காவிரி எப்போ இந்த வீட்டை வெளியே போங்கன்னு சொல்லிட்டு யமுனாவும் கங்காவும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டை அடையிறதுக்காக, கொடைக்கானல் வீட்டை விற்கிறதுக்காக. அது தெரியாம காவிரி இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கங்காவில் யமுனாவில் பழையபடி இதில் பிரச்சனை வரப்போதா பொறுத்துன்னு வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.